உலக சம்மேளனத்தில் அனைத்து சங்கம் சார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து சகோதரர் சுப்பிரமணி எனக்கு மிக நெருங்கிய நண்பர், மிக நெருக்கமான மனதிற்கு இணைந்த மனதிற்கு ஒத்த கருத்துடைய ஒரு சகோதரர். பெரும்பாலும் இரண்டு விஷயங்களை நான் நினைவு கூறுவேன். ஒரு விஷயம் செயல், இன்னொன்று மனிதன். ஒரு செயல் அந்த செயல் ஒரு நல்ல செயல் பண்ணும்போது அது யார் பண்ணாலும், அது உலகத்தின் மிகச்சிறந்த பணக்காரனா இருக்கிறவர்கள் பண்ணாலும், இல்ல உலகத்திலே மிகச்சிறந்த ஏழையா இருக்கிற, இல்ல மிக அனைவராலும் எளிமையா பார்க்கப்பட ஒரு மனிதனா இருந்தா கூட அந்த செயல் நல்லா இருக்கிற பட்சத்துல நான் அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டோம். பணக்காரனும் ஏழையா பார்க்க மாட்டோம். அந்த செயலை பாராட்டி அப்புறம் இன்னொரு விஷயம், மனிதர்களை நான் தேர்வு செய்வேன். அந்த மனிதர்கள் தேர்வு செய்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க நான் கேட்க மாட்டேன். அவங்க கூப்பிட்டா நான் போயிடுவேன். அது மாதிரி சுப்பிரமணிய பாரதி நான் தேர்ந்தெடுத்த மனிதர்களை அவர் என்ன நிகழ்ச்சி கூப்பிட்டாரு, என்ன பண்றாரு, அதை எதையும் நான் கவனிக்கிறது இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னா நான் சரி என்னால முடிஞ்சா நிச்சயமா இருக்கேன். உண்மையில அவர் சொன்ன மாதிரி நான் நேற்று தான் அமெரிக்காவுக்கு என்னால அந்த இன்னைக்கு இப்போ அவங்களோட இரவு பகல் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நான் பகல் முழுக்க தூங்கணும், இரவுல குளிச்சிருப்பேன். இந்த தொந்தரவு ஒரு 2-3 நாளா இருக்கும். நிச்சயமா அவர் கூப்பிட்டு போது நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் எழுந்து வரடா மனதில் அது இல்லாம இன்னொரு நிகழ்ச்சி லெஜண்ட் சரவணன் சினிமா இன்னைக்கு சகோதரர் துரை செந்தில் அவரோட இது இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் இருக்கு. அது பேர் போகணும், அதே மறந்துட்டேன். நல்ல வேலை இவர் எடுத்துனதால எழுந்து விரைந்து அந்த லேட்டா பாரதி உண்மையில பாரதி எனக்கு ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னால கொஞ்சம் நெருக்கமா பழக்கம் பண்ணேன். அப்பவே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அதுல ஒரு குறும்படம் தயாரிக்கிறதுக்காக இயக்குவதற்காக ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புல முதன்மையான மாணவராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். நிறைய படங்கள் வரும், ஆனா சில படங்கள் நம்ம எடுக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. நம்ம பாஞ்சாலின்னு ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு பார்த்தேன். நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால சுப்பிரமணிய பாரதி என்னுடைய மனதிற்கு இணைந்த ஒரு நெருக்கமான சகோதரனா அன்னையில இருந்தே நான் தேர்வு செய்தேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் அவரோட வரும்போது அவருக்கு எதுலாம் சிறப்பா இருக்குன்னு தோணுதோ அதை கொண்டு என்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அது மாதிரிதான் இவங்கெல்லாம் என்னோட மனைவி எம்எல்ஏ தொகுதிக்கு எப்படி கண்ணகி நகர் வந்தாங்களோ அது மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஊருக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் வசதியானவங்க. ஆனா யாருக்குமே சிரிக்கவே தெரியாது. சிரிப்பு என்பது மனிதனுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கொடைங்கிறது அவங்க தெரியவே தெரியாது. இவங்க ஒரு 6 மாதம் அங்கேயே தங்கி, நான் கேட்டேன் எப்படி பார்ப்பாங்க. இல்லைன்னா நீங்க தங்க இடம் கொடுத்தா போதும், அவங்களே இருந்துப்பாங்க, அவங்களே சமைச்சுப்பாங்க, அவங்களே சாப்பிட்டுப்பாங்க, இன்னுமே தேவையில்லை. சரி ஒருத்த போடணும் இல்லை, தங்கத்துக்கு ஒரு இடம் தானே அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த முயற்சி கொடுத்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நானும் சும்மா எதுனாலும் பார்க்கலாம் போயிருக்கு. அப்புறம் 6 மாசம் முடிச்சு நான் போகும்போது எல்லாருமே செஞ்சான்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு 40-60% மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த மகிழ்ச்சி தொடச்சவங்களுக்கு உங்கதான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கே ஒரு மனிதன் தேவைப்பட்டான். மகிழ்ச்சிங்கிறது எல்லாரும் நினைக்கிறோம் கஷ்டமா இருக்கு, யாராவது சந்தோஷம் கொடுத்தாங்களா, சந்தோஷம் கொடுத்தாங்களா, நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு நம்ம வெளியே தரும். சந்தோஷங்கிறது வெளியீடு இல்லை, சந்தோஷங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா அது நம்மகிட்ட இருக்குது நமக்கு தெரிய வரும். ஒரு சின்ன சிறுகதை படிச்ச அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். சிறுகதையில நிகழ்ச்சியா நடந்த ஒரு விஷயம் தான். ஒருத்தர் சரவணா ஸ்டோருக்கு தீபாவளிக்கு பொருள் வாங்குறது, அதாவது உடைகள் வாங்க போறாரு. ஒரு சராசரியான மனிதன். அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. அவருக்கு 2 பசங்க. போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கடையில் போய் பார்க்குறாரு. ஒரு 400 ரூபாய் இருந்தா குழந்தைங்களுக்கு தேர்ந்து நல்ல ட்ரெஸ் எடுத்துடலாம். அவர் கவலைப்படுறாரு, 400 ரூபாய் இல்லையே, 400 ரூபாய் இல்லையே, 500 ரூபாய் தான் ஒரு கொண்டாடிக்கு ஒரு நல்ல புடவை எடுக்கலாம், குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு கவலையோட அடுத்த கடைக்கு போறாரு. அடுத்த கடைக்கு போனா அங்க இன்னொரு 500 ரூபாய் தேவைப்படுது.
500 இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி இன்னொரு கடைக்கு போலாம் அப்படி எல்லாம் தேடி பார்க்கறாரு, இன்னும் சரியா இல்லை. சரி இருந்தது வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா பணத்தை 1000 ரூபாய் பணத்தை காணும். பின்னாடி எடுத்து பிக் பாக்கெட் ஓடுறான். ஐயோ பணம் போயிடுச்சு, பணம் போயிட்டு கதறாரு. அவன் ரங்கநாதன் மாதிரி தெருன்னு வச்சுங்க ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான். இவனால பிடிக்க முடியல, ஓடுறான், கீழே விழுந்து கதறான். ஐயோ 1000 ரூபாய் போயிடுச்சு, என்கிட்ட பணம் போயிடுச்சு, என் குழந்தைங்க ட்ரெஸ் வாங்க முடியல அப்படின்னு கத்துறான். இவன் கத்துறத பார்த்து அழகை பார்த்து பரிதாபப்படுற ஜனங்க அங்கிருந்து எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. நல்லா ஓடி அவன் எங்க ஓடுறானோ அவன் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவன்கிட்ட பிடிச்சி அடிச்சு கொண்டு வந்து இந்தாப்பா 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய் வாங்கினோம்னு 1000 ரூபாய் கட்சி சந்தோஷத்துல உருள்றான். அந்த 1000 ரூபாய் அவனுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி இருந்தது. அந்த 1000 ரூபாய் பத்தி அவன் சந்தோஷப்படவே இல்லை. ஆனா இப்போ அந்த 1000 ரூபாய் வந்ததுக்காக அவ்வளவு சந்தோஷப்படுறான். அப்போ அந்த சந்தோஷம் எங்க இருந்தது? இது வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருந்தது, தெரியல. இப்போ அந்த சந்தோஷம் அவனுக்கு வந்துடுச்சு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்குது. கண்டுபிடிக்கிறதுக்கே சில பேர் தேவைப்படுறாங்க, சில நிகழ்ச்சிகள் தேவை. அது மாதிரி சுப்பிரமணிய பாரதி அவருடைய சில நண்பர்கள் எல்லாம் என்னன்னா, ஆரோக்கியம் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துக்கணும். அதுக்கு அவரு என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, 4 வருஷமா சொல்லிட்டே இருக்காரு. ஆனா ஒரு 5 நாள் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கல, நம்ம ஆலியார் போயிட்டு வந்துடலாம். நம்ம எதுவும் அப்படியே சொல்லுவோம் இல்லையா, நாய்க்கு செய்ய வேலை இல்லை ஆனா நிக்க நேரம் இல்லை மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இதே ஒரு ஓடிட்டே இருக்கோம். அது 4 நாள் என்னால ரெடி பண்ணி கொடுக்க முடியல. ஆனா இங்க வந்த பிறகு பார்க்கும்போது உண்மையில இந்த 24 மணி நேரம் நமக்காக வேலை செய்யற இந்த உடலுக்கு 1/2 மணி நேரம் நம்ம ஒதுக்க முடியாம அப்புறம் என்ன நம்ம வாழ்ந்து என்ன இது அப்புறம் மத்தவங்களை பத்தி கவலைப்பட்டு அப்படிங்கறது அவர் ஒரு எண்ணத்தை தோணுது. நிச்சயமா நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் போய் ஒரு 4 நாள் ஆலியா இருக்கு. அது போல நமக்கே 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த எண்ணம் தோன்றதுக்கு. அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி தோணும்? எல்லாருமே இது ஒரு இதுவாதான் பார்ப்பான். இப்ப இருக்கிற நேரத்துல இது ஒரு 1/2 மணி நேரம் இது காயகல்பம் இதெல்லாம் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த எண்ணத்தை வர வைக்கிறது உண்டான நாங்க செயல்பாட்டை நிச்சயமா நம்முடைய தகவல் சமூகங்களுக்கு நம்ம தகவலுக்கு நிச்சயமா நேரத்தை அவங்க எண்ணத்தை வர வைக்கிறது உண்டான முயற்சி நாங்கள் பண்றோம். அது போல இப்போ ஒரு அறக்கட்டளை திரைமொழி சமூக அறக்கட்டளை தொடங்கியிருக்காங்க. திரைமொழி ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன், பாரதி படம் பண்ணப்பா, படம் பண்றதுக்கு தான் வந்தேன். ஆமா என்ன பண்றேன், அது நடுவில் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்படிதான் நான் கூட நடுவில் ஏதாவது பண்ணலாம், சும்மா ஃப்ரீயா இருக்குமென்ட்டு இந்த யூனியனுக்கு நான் போனேன். 30 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தா 30 வருஷம் ஆயிடுச்சு. 97ல போனேன். இப்போ 26 ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில ஒரு 1/3 நான் அதுக்காக கவலைப்படலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 வருஷம் நான் சம்பாதிச்சது என்னோட குடும்பத்துக்கு. இந்த 30 வருஷம் என்ன வளர்த்தவங்களுக்கு இந்த சமூகத்துக்கு என்னால. ஏன்னா நான் ஒரு நிகழ்ச்சி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதுல வந்தவங்க கொஞ்சம் பேர் அதை கேட்டுருக்கலாம். இருந்தாலும் அது திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய பணக்காரர், என்னோட நண்பர், மிகப்பெரிய பணக்காரர். அவர்கிட்ட போகும்போது அவருக்கு ஒரு 3 பசங்க. அவங்களுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு அவர் 1500 சவரன் நகை போட்டு, 1500 சவரன் நகை போட்டு, 50 கிலோ தங்கம் கொடுத்து, 500 கோடி ரூபாய் ரொக்கம் கொடுத்து, 800 ஏக்கர் நிலம் கொடுத்து கல்யாணம் பண்ணி. இப்போ குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சவங்க எனக்கு கூப்பிட்டாங்க. அப்ப சொல்லிட்டே இருக்கும்போது அவர் ஒரு கல்லூரி வச்சு, அந்த கல்லூரியில எங்களெல்லாம் ஃப்ரீயா இடம் கொடுத்தார். எங்க சகோதர சங்கங்கள்ல ஒரு 25 பேர். அதுல ஒரு பையன் ரொம்ப ஏழை. அவன் அங்க படிச்சு இப்ப அவனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சு. அமெரிக்காவில் வேலை கிடைச்சு அவன் மாதம் அதாவது 96 லட்சம் ரூபாய் வருஷம், அதாவது 8 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம். அதுல மிகப்பெரிய அந்த கல்லூரியில் படிச்ச உடனே அந்த இது
அவங்க அப்பா அம்மா வந்து சார் இது மாதிரி நான் வந்து சாரை பார்த்து ஒரு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்காக அந்த பையனை அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு நான் அவரை பார்க்க போனேன். போகும்போது இவங்களை வெளியே குறைச்சாங்க, பேசிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு அவங்க இருக்காங்க. அவங்க அப்பாவை பத்தி அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அவங்க மாப்பிள்ளை இருக்காரு. என்னங்க பண்ணாங்க எல்லாத்தையும் பிள்ளைக்கு ஏற்கனவே சொல்லுறாரு அவரு. என்னது 1500 பவுன் சவரன் நகை போட்டு 50 கிலோ தங்கம் கொடுத்து 800 ஏக்கர் நிலம் கொடுத்து 500 கோடி ரொக்கம் கொடுத்த பிறகு வந்து அந்த பொண்ணு சொன்னா எல்லாத்தையும் என்ன எல்லாத்தையும் பிள்ளைகளே சொல்லுறாரு. நான் கேட்டு கவனிட்டேன். அப்புறம் அந்த இவங்களை கூட கூப்பிட்டு வந்தேன். அவங்க வந்து அந்த அவங்க அப்பா அம்மா அவர் காலில் சாஷ்டாங்க விழுந்து அவருக்கு வந்து பொண்ணாட பத்தி அவர் சொன்னாங்க, ஐயா நாங்க இப்படி எங்க பூஜை அறையில சாமி போட்டோலாம் எடுத்துட்டோம், உங்க போட்டோ வச்சுதான் நாங்க வந்து அதாவது எல்லாத்தையும் கொடுத்த தன்னுடைய குழந்தைங்க வந்து எதுவுமே கொடுக்கணும்னு வருத்தப்படுறாங்க. இந்த காலேஜ்ல இருந்த இடத்துல ஒரு இடத்த கொடுத்து அவர் சொல்றான் அந்த குடும்பத்துக்கு அவர் தெய்வம் ஆயிட்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ சின்ன பருக்கு தான் அவர் சாப்பிட்டதுல ஒரு சின்ன பருக்கு விழுந்து அந்த பருக்கைய ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்டது. அந்த எறும்புல ஒருத்தர் தான் அவர். அந்த குடும்பத்துக்கே ஒரு தெய்வம் ஆயிட்டார். ஆனா இவ்வளவு உதவி பண்ண இவ்வளவு விஷயம் பண்ண அந்த தன்னோட மக்களோட தன்னோட வாரிசுகளுக்கு வந்து எங்க அப்பா என்ன பண்ணா அப்படிதான் தோணும். அப்ப அதனால நான் நினைச்சேன் ஓகே, அதனால என் குடும்பத்தை ரோட்ல விட்டல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எங்க அப்பா வந்து என்ன வந்து சென்னை கொண்டு வந்தாரு. நான் வந்து என்னோட மகன் அமெரிக்காவை கொண்டு படிக்க வச்சுட்டேன். அவ்வளவுதான் நான் பண்ண வேண்டிய வேலை. நான் இனிமேல் நானா இருந்த மாதிரி நீ என் கொண்டு விட்டு சொன்னாங்கம்மா உன்னை நான் படிக்க வச்சுட்டேன், உன்னோட வாழ்க்கை கொண்டு வந்து வசதியா கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு உண்டான வசதி நான் கொடுத்துட்டேன். இனிமே நீ வந்து ஏதாவது வேணும், உனக்கு வந்து கார் வேணும், ஹெலிகாப்டர் வேணும், எப்பொழுது சொல்றேன் நான் பிளைட் வாங்கணும், அதெல்லாம் நீ வாங்குமா. அப்பாவுக்கு வந்து இங்க வரும்போது சைக்கிள் தான் அப்பா தாத்தா வாங்கி கொடுத்தாரு. நான் இப்ப உனக்கு கார் வாங்கி கொடுத்துட்டேன், பிளைட் வாங்கிக்கணும்னா நீ வாங்கிக்க, நான் அதை இனிமே நான் பண்ண முடியாது. ஆனா இப்ப இந்த என்ன நம்பி இருக்கிற ஒரு 25,000 குடும்பங்களுக்கு என்னால நம்பிச்சு அதில் நான் எந்த கவலைப்படல. ஐயோ 30 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்லை. நான் வந்து சந்தோஷமா அந்த 30 வருஷத்தை என்னுடைய சகோதரர்களுக்கு வந்து என்னால நான் பயிற்சி நான் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியை பார்க்கும்போது நினைச்சேன் இவர் வந்து நிச்சயமா ஒரு நல்ல மனிதனா மிகச்சிறந்த இயக்குனர் வந்துருவேன். அவர் சோசியல் இதுல அவர் ஆக்டிவ் இருக்கும்போது ஒரு 4 வருஷம் இந்த புக்கை பார்க்கும் இந்த பேப்பரை பார்க்கும்போது ஏதோ சும்மா மற்றவங்க மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கும் மற்ற பேப்பர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இது இதுவும் சங்க நிகழ்ச்சி வரும். மற்றவங்க எல்லாம் சங்க நிகழ்ச்சியை போட்டு அதை போட்டு சார் நம்ம போட்டோ போட்டுருக்க போட்டோ போட்டு நம்ம போட்டோ போட்டுருக்க அப்படின்னு. ஆனா அதே போட்டோ இப்போ இந்த சம்மதி இப்போ வந்து கவுன்சில் வருதுன்னு வச்சுக்க, இதை பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கு அதை எழுதிருக்கு. வெறும் போட்டோ எடுத்து நிகழ்ச்சி மட்டும் பண்றது இல்லை. நீங்க தலைவராக செயலாளராக வரும்போது உங்களை நம்பி இருக்கிற உறுப்பினர்கள் எப்படி இருக்கு, என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க, இந்த இண்டஸ்ட்ரி என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயமும் அதுல இருக்கு. அதுதான் அந்த சமூக சிந்தனை தன்னுடைய ஒருத்தனுடைய ரைட்டிங்ல ஒரு அவனுடைய எண்ணம் வெளியே வருது. அது மாதிரி பாரதியோட எண்ணத்துல இன்னைக்கு இந்த அறக்கட்டளை உருவாகி இருக்கு. நிச்சயமா இந்த அறக்கட்டளை சமூக மிகப்பெரிய சேவை செய்யும். இன்னைக்கு நமக்கு நிறைய பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து. இந்தியா வந்து ஏழை நாடு, உண்மையிலே ஏழை நாடு தான். ஆனா இந்தியர்கள் பணக்காரர், இந்தியர்கள் பணக்காரர்கள் நிறைந்த நாடு வந்து இங்க எது இல்லைன்னா எது அதிகமா உலகத்துக்கே நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அது இப்ப நம்ம மனிதன் தான் நம்மகிட்ட இல்லை. பக்கத்து மனிதன். ஊர்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த ஊரும் அங்க சேர்ந்து மொத்த ஊரும் சேர்ந்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அடுத்த 1 வருஷம் வரைக்கும் எங்க ஊர்ல வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்து 2 பேர் வந்துட்டாங்க. இந்த 50 வருஷம் வரைக்கும் அதை பேசிட்டே இருக்காங்க. இப்பதான் அந்த பஸ் போச்சு, இந்த பஸ்ல தான் அந்த போய் அடிபடுது. ஆனா நம்ம இந்த ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா பாக்குறோம், டிரைவர் வண்டி நிறுத்துறாரு, ஐயோ இன்னும் ஆயிடுச்சு, அடுத்த நிமிஷம் நமக்கு நம்ம வேலை ஞாபகம் வண்டியா டைம் ஆகுது. அதுதான் அப்போ ஒரு கிராமத்துல இருக்கிற மனிதனுக்கும் இங்க இருக்கிற மனிதனுக்கும் என்னன்னா இங்க அங்க மனிதன் இருக்கிறான், இங்க மனிதன் இல்லை. அதுதான் இந்த இடத்துல மனிதன் இல்லை. அவங்க அப்படியே மிருகங்களா சொல்ல முடியாது, இயந்திரங்களா வந்து அப்படியே போயிட்டே இருக்கு.
இதுதான் இயந்திரத்தனமான வாழ்க்கை. அடுத்த நேரத்துல நம்ம பொய்யும். அப்ப இங்க குறைவது என்னன்னா மனித வளர்ப்பு தான். மனிதன் தான் அங்க குறைவா இருக்கு. மனிதன் வளர்ப்போன்னு சொல்றவன் முட்டா மாதிரி இங்க தெரியும். ஏன்னா நம்மகிட்ட மனிதன் இல்லை இல்லையா? என்ன வேலை கட்டு போய் மனிதன் வளர்ப்போம் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. நிச்சயமா நான் சொல்றேன், நம்ம கிட்ட குறைவது மனிதன். அப்போ அதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய அனைத்து சகோதரர்கள் நிறைய இப்போ நிறைய நேரம் வந்திருக்காரு எங்க அரங்கணும் வந்துரு அண்ணன், நீங்க வரணும், இந்த யூனியனுக்கு பண்ணணும், அந்த யூனியனுக்கு பண்ணணும் அப்படின்போது தங்கள் நேரத்தை அது செலவு பண்ணி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிற மனிதர்களுக்கு நம்மளான முயற்சியை நம்மளான உதவி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இது சுப்பிரமணிய பாதை ஒரு நல்ல விஷயத்த அரங்கம் சிறியதா இருக்கலாம், ஆனா எண்ணம் பெரியது. அதாவது காமராஜர் சாலையோ இல்ல கலைவாணர் அரங்கத்திலையோ இல்ல சீரணி அரங்கத்திலையோ லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி சில மேடைகள்ல சில விஷயங்கள் நடக்கலாம். அது விஷயம் இல்லை, அணு சிறிதுதான். ஆனா அந்த அணுவை விளக்கும் போது உலகமே வியக்கிற சக்தி ஒரு தோணும். அது மாதிரி இந்த அரங்கம் சின்னதா இருக்கலாம், இந்த அரங்கத்தில் மனிதர்களுடைய எண்ணங்கள் பெருசு. எல்லாருமே இங்க உட்கார்ந்து இதுக்கான நேரத்தை செலவு பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த சமூக அறக்கட்டளை திரைமொழி சமூக அறக்கட்டளை மிகப்பெரிய அளவில் அதுக்கும் என்னாலான முதற்படியா எங்கள் அமைப்பின் சார்பில் 10,000 ரூபாய் நன்கொடையை பொருளாளர் குறைவா பேசணும், பொருளாளர் அதிகமா பேசணும், குறைவா செலவு. ஏன்னா அதிகமா பேசி கன்வின்ஸ் பண்ணணும். இந்த நலக்கட்டளைக்கு அறக்கட்டளைக்கு பணம் கொண்டு வரணும்னு அதிகமா பேசணும், வந்த பணத்தை குறைவா செலவு செய்யணும். நன்றி, வணக்கம்.